Hello everyone, my name is Ishak. I'm a UI UX designer from BTree systems. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா Figmaல ஃபிளாஷ் கார்டு அனிமேஷன்ஸ் எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். Let's get into the video. Hi guys, so இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த எரர் சக்சஸ் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரெண்டு ஃபிளாஷ் கார்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன அனிமேஷனோட ஒரு ஃபிளாஷ் கார்டு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு சக்ஸஸ்னு ஒரு ஃபிளாஷ் கார்டு வருது. அகைன் இந்த இடத்துல ஒரு சின்ன அனிமேஷன். ஓகேவா, இவ்வளோ தான் பண்ண போகிறோம். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா we need a frame. ஸோ ஒரு ஃப்ரேம் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 345 × 345. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு கார்னர் ரேடியஸ் ஒன்று கொடுக்கணும். 30 கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்ட்ரோக்கு ஃபில் ரெண்டுமே நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி கலர்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டைலில் வந்து சேவ் பண்ணியிருக்கேன்றதுனால நான் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று சேவ் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து ஸ்ட்ரோக்கில் கொடுத்துக்கிறேன். ஃபில்லில் வந்து க்ரீன் லைட்டுன்னு நான் ஒன்று சேவ் பண்ணியிருக்கேன், க்ரீன் எல்லுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இது ஒரு கலர், இது வந்து முடிஞ்சிருச்சா. அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே ஒரு ரெக்டாங்கிளோட ஒரு சின்ன அனிமேஷன் பண்ணணும். அண்ட் தென் ஒரு பட்டன். ஓகேவா, இவ்வளோ தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிளோட சைஸ் வந்து 60. ஓகே, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம், வெளியே வச்சே பண்ணிக்கலாம். ஸோ இதை காம்பனண்ட்டாக பண்ணணும். ஸோ இதை என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து சேம் அதே மாதிரி ஒரு கார்னர் ரேடியஸ். ஓகே, 10 கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இதுக்குள்ளே வந்து 2 எலிமெண்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணணும். ஒன்று வந்து சர்க்கிள். ஓகே, இந்த சர்க்கிள் கலர் தெரியணுன்றதுக்காக நான் ஒயிட் கலரில் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த ஃப்ரேமோட கலரே நம்ம வந்து இங்கேயே மாற்றிக்கலாம். இந்த ரெக்டாங்கிள் இருக்குது இல்லையா, இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து நான் அந்த டார்க் கலர் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். உள்ளே இருக்கிறது வந்து ஒயிட்டாகவே இருக்கட்டும். ஒயிட் என்கிட்ட இருக்கா, ஆல்ரெடி நான் வந்து ஒயிட் வந்து வேரியபிள்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த ஒயிட்டை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், அதோட ஆர்க் ஓப்பன் பண்ணி ஸோ இதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருங்க. ரேஷியோ, இதோட ரேஷியோ வந்து 85% இருக்க மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உள்ளே வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு டிக் மாதிரி ஒரு சின்ன ஒரு 2 லைன் வந்து தேவைப்படுது. இப்படி ஒரு லைன், அகைன் இப்படி ஒரு லைன். ஸோ இது நான் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், சென்டரில் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு ரவுண்டட் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் பார்க்க வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது கரெக்டாக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிவிடுங்க, இதோட ஸ்ட்ரோக்கை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. 3 இஸ் குட். ஓகே, ஸோ இது அகெயின் சென்டரில் வர மாதிரி வச்சுட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ இது என்ன பண்ணுங்கள், 4 டைம்ஸ் இதை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். 3 4. ஆக்சுவலி வெயிட் இப்படி பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இருக்குல்ல, இதில் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே அந்த 2 லைன் இருக்குல்ல, அந்த 2 லைனை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், அப்பியரன்ஸில் போயிட்டு ஹைட் கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் அகைன் இந்த ஸ்வீப்போட வந்து நான் என்ன பண்ணுறேன், 25% இந்த மாதிரி. இப்போ இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 25% இருக்குல்ல, அதை வந்து 50 ஆக்கியும் பண்ணலாம். இல்லைன்னா நான் இதை அப்படியே ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் என்ன எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே 100 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் உள்ளே இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதையும் நான் வந்து ப்ராப்பராக வந்து வச்சிடுறேன். ஓகே,
ஸோ இப்போ இது நாலுத்தையும் என்ன பண்ணணும், அப்படியே ஹோல்ட் பண்ணி க்ரியேட் காம்போனண்ட் செட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இங்கேயே கையோட ப்ரோட்டோடைப்பிங் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒர்க் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு நான் என்ன கொடுக்குறேன், ஆஃப்டர் டிலேயில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 800 ms, ஸ்மார்ட் அனிமேட் லீனியரில் 200 ms. சேம் அதே கொடுத்து ஃபைனலாக லாஸ்ட்டில் வந்து அப்படியே விட்டுருங்க. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக வருது இல்லையா, அதனால் என்ன பண்ணலாம், இந்த ரெண்டுக்கான ஸ்பீடை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் நான் 1 ms கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இங்கேயும் 1 ms கொடுத்தாலே வந்து கரெக்டாக தான் வந்து ஒர்க் ஆகும். ரைட், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இன்ட்ராக்ஷன் இருக்குல்ல, இதை நான் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஆட்டோ லேஅவுட் கொடுத்துக்கிறேன். இது ஆக்சுவலி ஒரு காம்பனண்ட்டாக இருக்குது இல்லையா, இந்த காம்பனண்ட்டுக்கு நான் ஆட்டோ லேஅவுட் கொடுத்துக்கிறேன். ஆட்டோ லேஅவுட் கொடுத்து ஃப்ரேமுக்கு நான் ஆட்டோ லேஅவுட் கொடுக்கணும், அதை மறந்துட்டேன். ஓகே, ஃப்ரேமுக்கு ஆட்டோ லேஅவுட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃப்ரேமுக்கு ஆட்டோ லேஅவுட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு 345 அதே கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் மேலேயே இருக்கட்டும், ஐ மீன் அந்த திங் மேலேயே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து நான் என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் நான் டிட்டாச் பண்ணிவிட்டு ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன். சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நான் ஸ்டைல்ஸில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20ல் ஆட்டோவில் வந்து ரெகுலரில் ஒரு இது ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஆட்டோ லேஅவுட் கொடுத்துட்டு சென்டரில் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில் கண்டெய்னர் கொடுத்துக்கிறேன். இங்கேயும் ஃபில் கண்டெய்னரே கொடுங்க, அப்போ தான் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கும். ரைட், இப்போ அகெயின் இதை வந்து என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், லைக் இன்னொரு சைஸ் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் 14ல். இதுக்கு வந்து யுவர் அக்கௌண்ட் ஹாஸ் பீன் கிரியேட்டட்னு ஒரு டெக்ஸ்ட். கிரியேட்டட். ஓகே, டன். ஸோ இதுக்கும் வந்து ஆட்டோ லேஅவுட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபில் கண்டெய்னர். ஓகே, ஸோ இப்போ கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் கிரே கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி சேவ்டு கிரே வேரியபிள்ஸில். ஸோ டெக்ஸ்ட் கிரே நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிற பிளாக்கு வந்து டெக்ஸ்ட் பிளாக் நான் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே, தெரியுதா? ஸோ இந்த பிளாக்கை நான் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போ அகெயின் திரும்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு கிரியேட் அ பட்டன். கண்டினியூ அப்படின்னு ஒரு பட்டன் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஒரு ஆட்டோ லேஅவுட் ஒன்று கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுக்கு ஃபில் கலர் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பிளாக் கொடுத்துக்கிறேன். உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன். அகெயின் இதுக்கு ஒரு கார்னர் ரேடியஸ். ஃபில் கண்டெய்னர் சென்டர் கொடுத்துக்கிட்டேன். ரைட்,
ஹைட்டை வேணால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். யா ஓகே. ஸோ இவ்வளோ தான் ஓகேவா. இப்போ நான் இதை வந்து ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அனிமேஷனோட எனக்கு ஒரு கார்டு ஒன்று ரெடி ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இதுக்கு நேமே வந்து நான் சக்ஸஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த எரர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை ஜஸ்ட் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இதுக்கு நேம் வந்து நான் எரர்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. எரர்னு கொடுத்துட்டு இந்த காம்போனண்ட் இருக்குல்ல இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு கலர்ஸ் நான் மாற்றுறேன். எங்கெல்லாம் க்ரீன் இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு ரெட் வரணும். வந்துச்சா. இந்த இடத்துல மட்டும் போயிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த திங்கு மட்டும் மாற்றிடுங்க. லைக் இந்த டிக் மாதிரி இருக்குல்ல அதை எடுத்துட்டு எனக்கு இந்த இடத்துல ஒரு இன்டூ மார்க் வரணும். இது மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. அவ்வளோதான். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் உள்ளே வரணும். உள்ளே போட்டு இதை கேன்சல் கொடுத்துருங்க. இங்கே சக்ஸஸ்க்கு பதிலாக எரர் கொடுத்துருங்க. இங்கே ஏதாவது ஒரு எரர், ஃபைல் நாட் அப்லோடட், கண்டினியூக்கு பதிலாக ட்ரை அகைன். ஆக்சுவலி எனக்கு இந்த ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 44 இருக்கா, 40 இஸ் ஓகே, ஃபைன். இங்கே கலர்ஸ் மட்டும் இன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீனுக்கு பதிலாக இந்த ரெட்டு, இந்த க்ரீனுக்கு பதிலாக இந்த ரெட்டு. அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நான் இந்த ட்ரை அகெயின் கிளிக் பண்ணால் இங்கே வர மாதிரி நான் ஒரு ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் எதுக்காக அப்படின்னா ரெண்டுத்தையும் ஒரே டைம்லேயே நம்ம வந்து செக் பண்ணிடலாம்ல, அதுக்காக தான். ஸோ இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு காப்பி மட்டும் எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்துகிட்டு இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு க்ரீன் கலரில் அந்த ஃப்ளாஷ் கார்டு வந்து அனிமேட் ஆகுது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, சாரி ரெட்டு வரணுமா, ஓகே. எனக்கு இப்போ எரர் அனிமேஷன் நடந்துச்சு. இப்போ ட்ரை அகைன் கொடுக்குறேன், எனக்கு சக்ஸஸ் அனிமேஷன் நடக்குது. சிம்பிள். இது ரெண்டுத்தையும் நீங்கள் எப்போ வேணால் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி டிசைனில் வச்சு டைரெக்டாக ரீநேம் கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா அப்படியே க்ரியேட் காம்போனன்ட் செட்டுன்னு கொடுத்துட்டு இந்த காம்போனண்ட்டுக்கு நேம் மாற்றிக்கலாம், ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ நான் அசெட்டில் போயிட்டு ஃப்ளாஷ் கார்ட்ஸுன்னு இருக்கும். நான் வேணுன்றப்போ இந்த சக்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எரர்ன்னு நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இன்னும் டீப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்து பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரீயூசபிள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ரைட். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இந்த வீடியோஸில், இல்லைனா லைக் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணுன்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வில் கெட் பேக் டு யூ. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி UIUX ரிலேட்டடாக தொடர்ந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா BTree சிஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.